ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர் யாவலுக்கும் இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நீங்கள் எப்பொழுதும் நன்றாக இருக்கும்படி நான் தேவனிடத்தில் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்ததான வேத வார்த்தை அல்லது தேவ செய்தி என்னவென்று சொல்லி பார்ப்பீர்கள். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்பத்தை போக்கும் ஒரே வழி ஜெபம், வேற வழியே கிடையாது. எப்படி யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரோ, அதே போல துன்பத்தை போக்குற ஒரே ஒரு வழி அல்லது துன்பத்தை போக்குற ஒரே ஒரு மருந்து ஜெபம். ஜெபம் என்கிற மருந்து. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தை நீங்கள் எந்த திசையில் சுற்றி பார்த்தாலும் துன்பம், துயரம், வருத்தம், சஞ்சலம், இதை தான் அன்பு சகோதரனே சகோதரியை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. வருத்தம் நிறைந்த ஒரு உலகம், சஞ்சலம் நிறைந்த ஒரு உலகம். யாரையாவது பார்த்து ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்குண்டான அந்த வருத்தத்தை, பாரத்தை, கவலையை, பிரச்சனையை நம்ம இடத்துல அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. சகோதரனே சகோதரியே, வருத்தப்படாத ஒரு மனுஷன் கிடையாது, கவலைப்படாத ஒரு மனுஷன் கிடையாது. அப்படியெல்லாம் நாம் இருப்போமானால் அது பரலோகமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், பசி பட்னி இருக்காது. அது நம்மளுடைய தேவனாகிய ஆண்டவர் இருக்கிற பரலோகம் என்கிற ஸ்தலத்தில் நாம் அப்படி இருக்கலாம். ஆனால் அங்கே போக மட்டும் நமக்கு இந்த பூமியில் இருக்கிற உபத்திரவம், பாடு, கஷ்டம் இவைகளிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரே ஒரு பரிகாரம், ஒரே ஒரு காரியம் ஜெபம். ஜெபம். துன்பம் எத்தனையா இருந்தாலும் சரி, கவலை எத்தனையா இருந்தாலும் சரி, உபத்திரவங்கள் எத்தனையா இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஜெபத்தை அவன் செய்ய கடவன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, துன்பப்படுகிற எந்த மனுஷனுக்கும் இன்னைக்கு அந்த துன்பத்தை போக்குவதற்கு, துயரத்தை போக்குவதற்கு பலர் பல வழிகளை சொல்லலாம் சகோதரனே சகோதரியே. ஆனாலும் அந்த வழிகளெல்லாம் அவனுடைய துன்பத்தை, துயரத்தை, வருத்தத்தை, பாரத்தை அதிகரிக்கதே தவிர குறைப்பதுக்கு ஒன்றும் இல்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதம் ஒரு நாளும் பொய்யை சொல்லாது, வேதம் ஒரு நாளும் நமக்கு தவறானதை போதிக்காது. என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நாம் துன்பப்படுகிற காரியங்களிலே நாம் சரியான ஒரு பரிகாரம், சரியான நமக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கன்னா என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஜெபம்தான் அதுக்கு சரியானது. அன்னாள் என்கிற ஸ்திரீ தன்னுடைய கணவனுடைய மறுமனாட்டின் நிமித்தம் மன சஞ்சலம் உள்ளவங்க, மனம் துக்கம் உள்ளவங்க, இப்படி அவங்க நெருக்கப்படுகிற வேலையில், கவலைப்படுகிற வேலையில் அவங்க செய்த ஒரு சரியான பரிகாரம், அவங்க எடுத்த இந்த வியாதிக்கு ஒரு மருந்து என்ன தெரியுமா? ஜெபம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதற்கு முன்பாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5-6 என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள். அன்னாளுடைய எல்கானாவுடைய மறுமனாட்டியா இருக்கிற பெனினாள் இந்த அண்ணால மனமடிவாக்கி, மன கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு, அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு வருத்தத்தை, பாரத்தை கொடுத்து பேசினதுனால அவங்களால அந்த துக்கம் தாங்க முடியல, கவலை தாங்க முடியல, பாரம் தாங்க முடியல. ஆனாலும் அவர்கள் இந்த வருத்தத்தை போக்குவதற்கு, கவலையை போக்குவதற்கு அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டது ஒரே ஒரு காரியம், ஜெபம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த வருத்தத்தோடு இருந்த அன்பு சகோதரி இந்த அன்னாள் அவர்கள் போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி, அந்த கவலையை ஊற்றி, அந்த கஷ்டத்தை சொல்லி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவங்க ஜெபித்த போது ஆண்டவர் செய்தது என்ன? அந்த ஜெபத்துக்கு பரிகாரம். என் அன்பு சகோதரனே, இந்த வருத்தத்துக்கும் துன்பத்துக்கும் கவலைக்கும் பரிகாரம் ஜெபம்தான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். அன்னாளுடைய துக்கம், அந்த பாரம், அந்த கவலையெல்லாம் முகத்தின் வழியிலிருந்து கடந்து போச்சான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தகப்பனே, தாயே,
பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, குடும்பங்களை குறித்து, அல்லது கடனை குறித்து, இப்படி பல காரியங்களில் நீங்கள் பாரத்தோடு சுமையோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதற்கு சரியான ஒரு வழி, இதற்கு சரியான ஒரு பரிகாரம் ஜெபமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை கொடும். ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். அது எந்த காரியங்களா இருந்தாலும் சரி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வருத்தப்படுவதனாலே நமக்கு என்னையா பலன் இருக்கு? வேதத்தை பாருங்கள். பிரசங்கி என்கிற ஞானி சொல்கிறார். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். 9ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: வருத்தப்படுவதனால் அதன் பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் என்ன? ஒரு காரியத்தை குறித்து, ஒரு பிரச்சனையை குறித்து வருத்தப்படுவதனால், அந்த வருத்தப்படுகிறவனுக்கு அந்த பிரயாசப்படுவதனால் பலன் என்ன? ஒரு பலனும் இல்லை. சகோதரனே சகோதரியே, இன்னொன்று தெரியுமா? நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மனதில் வைத்து கவலைப்பட்டீங்கன்னா, துக்கப்பட்டீங்கன்னா, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காத. அதோடு கூட உங்கள் வருத்தத்தோடு பாரத்தோடு உங்களுக்கு ஒரு நோயை அது கூட்டி கொடுக்கும். மனநோய் என்று ஒன்று வரும். என் அன்பு சகோதரனே, இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, வீட்டு பிரச்சனை, சில காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்து 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 யோசித்து கவலைப்பட்டு இன்னைக்கு அவங்க மனநிலை பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் நம்ம போகிறோமே, அப்படிதான் மனம் பாதிக்கும் பொழுது அல்லது நம்முடைய மனநிலை பாதிக்கும் போது நம் சராசரியா இருக்கிற மருத்துவர்களையும் மருத்துவமனைகளும் போக முடியாது. அது ஒரு மனநோயை கொண்டு வரும். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஜெபமே உங்களுக்கு சரியான பரிகாரம். துன்பப்படுகிறவன் துன்பத்தை போக்கும் ஒரே வழி ஜெபமே, வேற எந்த வழியும் இல்லை. சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை பாருங்கள். சுவிசேஷ புத்தகம் என்ன சொல்கிறது? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். எவன் ஒருவன் கவலைப்படுவதினாலே ஒரு அளவோடு கூட ஒரு முழம் கூட்ட முடியும். அந்த அளவோடு கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. வருத்தப்படுவதினாலே, கவலைப்படுவதினாலே ஒரு முழம் உங்களால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. சகோதரனே, மத்தேயு 6:27 இப்படி சொல்கிறது: அதன் அளவோடு யார் ஒருவன் கூட்டக்கூடும்? ஒருவராலும் கூட்ட முடியாது. வேணும்னா வியாதியை கூட்டிக்கலாம், பலவீனங்களை கூட்டிக் கொள்ளலாம். சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், என் சகோதரனே சகோதரியே, எப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கிறீங்க, துயரத்தில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க, கர்த்தருடைய தேவ மனுஷனாய் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் என்ன பேச சொல்கிறாரோ அதே நான் உங்களுக்கு முன்பாக நின்று பேசி கொண்டிருக்கிறேன். என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வருத்தம் உண்டு, உபத்திரவம் உண்டு, பாடு உண்டு, கவலை உண்டு, கஷ்டம் உண்டு. இவைகளெல்லாம் விலகி நம்மளால வாழவே முடியாது. ஆனால் இவைகளை ஜெயிப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இவைகளை மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறேன். அந்த வழிக்கு பேர் தான் ஜெபம். The ஜெபம் is successful life. ஜெபிக்கிற மனுஷன் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அவனால வாழ முடியும். அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அன்பு கர்த்தருக்கு பிரியமான ஸ்தோத்திரம். சகோதரனே சகோதரியே, இந்த பரிகாரத்தை நீங்கள் சரியாய் செய்யும் போது நீங்க எந்த மனுஷனிடத்துல போக தேவையில்ல, யாருக்கிடத்துல போய் நீங்க கெஞ்ச வேண்டியதில்லை, யாருடைய கதவை போய் தட்ட வேண்டியதில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்கப்படும். உன் கவலை, உன் பாரம், உன் துன்பம். வேதத்தை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் என்கிற நிருபத்தை எழுதும் போது 4:6 என்ற வசனத்தில் எழுதியிருக்கிறார்: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னைக்கு மனுஷன் பல காரியங்களுக்கு கவலைப்படுகிறான். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலை உங்கள் தேவனுக்கு ஜெபத்தினால் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான சமாதானத்தை தேவன் ஜெபத்தினால், ஜெபம் செய்கிறவர்களுக்கு, உபத்திரப்படுறவர்களுக்கு, கவலைப்படுறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பது அதிக நிச்சயம். சகோதரனே, ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாமா. அது பண கஷ்டமா இருந்தாலும் சரி, மன கஷ்டமா இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளை குறித்து இருக்கிற கவலை பாரங்களா இருந்தாலும் சரி, அல்லது உங்களை குறித்து கவலை பாரமா இருந்தாலும் சரி, ஒரே காரியம் ஜெபம். ஜெபம். என் அன்பு சகோதரனே சகோதரி, தேவனால் சொல்லப்படுகிற காரியம் தேவனை அன்றி வேற யாராலும் மாற்ற முடியாது.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசேக்கியாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசனிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். ஏசேக்கியாவின் இடத்துல போ, உன் வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லிட்டு வா. இதை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியே வந்தார், எசேக்கியாவை பார்த்தார். நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டு காரியங்களை நீ ஒழுங்கு செய் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, மரணத்தை விட ஒரு மனுஷனுக்கு துன்பம் எதையா வரும்? மரணத்தை விட ஒரு மனுஷனுக்கு எதையா பெரிய கவலை? என் கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, அந்த துன்பத்தை, அந்த கவலையை, அந்த பயத்தை போக்குனது என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம். அந்த தேவ மனுஷன் சோறு புறமாய் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமக்கு பிரியமானதை நான் செய்தேன் என்று நினைத்தருளும். ஒரே ஜெபம். கடவுள் சொன்ன வார்த்தை, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அங்கு நிறைவேறாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்க என்ன துன்பத்தில் இருந்தாலும் சரி, துயரத்தில் இருந்தாலும் சரி, நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் உங்களுக்கு கொடுக்கிறது பரிகாரம், நான் உங்களுக்கு கொடுக்கிறது ஒரு மருந்து. மத்தேயு 28:11 பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்கள் துன்பத்திலே, துயரத்திலே, கவலையிலே. சங்கீத புஸ்தகம் 20:1 பாருங்கள். ஆபத்து காலத்திலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆபத்து காலத்தில் கேட்கப்படாத ஜெபமே இருக்காது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் அந்த ஆபத்து நேரங்களில் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. யோனா 2:2 வழி தப்பி போனாலும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ நினைக்கல. யோனா 2:2 கூப்பிடுகிறார், ஆண்டவரே, நான் பாதாள வாசல் நின்று நான் கூக்குரல் இடுகிறேன் அப்படி என்று கேட்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று நீங்கள் எந்த விதமான துன்பத்தில் இருந்தாலும் சரி, துயரத்தில் இருந்தாலும் சரி, பாரத்தில் இருந்தாலும் சரி, கவலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, பிரசங்கி புஸ்தகம் 11:10 பாருங்கள். உங்கள் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உங்கள் மாம்சத்திலிருந்து தீங்கியும் நீக்கி போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் தான் சஞ்சலம், பாரம், வருத்தம். நீதிமொழிகள் 15:13 பாருங்கள். முக மலர்ச்சினால், மன மலர்ச்சினால் முகம் மலர்ந்திருக்குமா? மன துக்கத்தினால் ஆவி முறிந்து போகுமா? சில பிரச்சனை, சில கஷ்டத்துக்கு நம்முடைய ஆவி, நம்முடைய இருதயம் முறிந்து போக மாட்டே இருக்கும். சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, இந்த 5ஆம் மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற இந்த முதல் நாளில் கொடுக்கிற வார்த்தை, இந்த பிராமிஸ், நீ எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, நான் உனக்கு உன் துன்பத்தை மாற்றுகிற தேவனா இருக்கிறேன். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வது நிச்சயம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. தேவரீர் எங்களுக்கு 4 மாதங்களை கன்னிமை போல பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த 5ஆம் மாதம், இந்த முதல் நாளில் இதோ இந்த தேவ ஜனங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எந்த ஒரு துன்பத்துக்கும் ஒரே வழி ஜெபமே, ஜெபமே, ஜெபமே ஜெயத்தை கொடுக்கப்பா. இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் பண கஷ்டம், மன கஷ்டம், பிள்ளைகளால அல்லது வேலையினால உபத்திரவம், பாடு, என்னென்ன சுமைகளோடு இருக்கிறாங்களோ, உன் வார்த்தை சொல்கிறது போல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட வேண்டுதலை ஜபத்தினாலே உன் தேவனுக்கு தெரியப்படுத்து. இயேசுப்பா, இவர்களுக்காக உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நான் கொடுக்கல, இவர்களுக்காக நான் இப்போதும் ஜெபிக்கிறேன். ரோமர் 8:34 படி பிதாவின் வலது பாசத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், கடன்கள் அடைக்கப்படட்டும். மாதத்தின் முதல் நாளிலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கண்ணீர், பிரச்சனை, உபத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் 3 நாளிலே அற்புதங்களை காண செய்வதாக தொடர்ந்து நடத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.